மத மோதல்களை தூண்டும் விதமாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் போலி செய்திகளை பரப்புவதாக மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பிரவீன்குமாரை திமுக வழக்கறிஞர்கள் அணி சந்தித்து புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் நாகேந்திரன், திருப்பரங்குன்றத்தில் திமுக சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கீர்த்திகா தங்கபாண்டியன் மீது அவதூறு கருத்துக்களை அர்ஜுன் சம்பத் பரப்புவதாக புகார் கூறினர். திருப்பரங்குன்றத்தில் மத மோதலை தூண்டும் விதமாகவும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் அர்ஜுன் சம்பத் செயல்படுவதாகவும் கூறினர். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதச்சார்பற்ற முற்போக்கு ஜனநாயக கூட்டணியின் திருப்பரங்குன்ற வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டி அவர்களை குறிவைத்து இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பொய்யான மத மோதல்களை உருவாக்கும் வகையில் தவறான தகவல்கள் அடங்கிய குறிப்புகளை தனது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டு மத தலைவர்களை தூண்டும் வகையில் செய்துள்ளார். அதனை கண்டிக்கும் விதமாகவும் மற்றும் அவரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட ஆணையாளர் அவர்களிடம் மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டிருக்கோம். அவரோட சமூக வலைதள பக்கத்தை முடக்கணும் மற்றும் அவர் மீது மத மோதல்களை உருவாக்கும் விதமாக சித்தரித்து கொடுத்ததுனால இரு மத இனக்குழுக்களுக்கிடையே சண்டையை மோதல் விதமாக உருவாக்குறதுக்காக பிஎன்எஸ் சட்டத்தின் அடிப்படையிலையும் பீப்புள்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் கீழையும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு முற்றிலும் தவறானதுன்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம்.